அரசியல். மாணவர்களுக்கு அரசியல் அறிவு தேவை என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அரசியல் அறிவு வந்தால் நாம் அரசியல் பண்ண முடியாது என அதை ஒரு சில சுயநலமான அரசியல்வாதிகள் தடுத்துவிட்டனர். அதனால்தான் நம் மாணவர்களுக்கு அடிப்படை அரசியல் தெரிந்து கொள்ள வழி ஏற்படவில்லை. நம் அரசாங்கம் முதலமைச்சர் என தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், மாவட்ட கலெக்டர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய அரசு அதிகாரிகள் என்று ஒரு அமைப்பாக கொண்டுள்ளது. இவர்களின் கடமை மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு, சுகாதாரம், சாலை வசதி என பலவற்றை செய்து தர வேண்டியதுதான். இதில் அதிகபட்ச சம்பளம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தோராயமாக 40,000 வரை. நமது மாநிலத்தின் முதுகெலும்பு போன்றவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள். ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் அனைத்தையும் கவனிக்க முடியாது. இவருக்கு உதவி செய்ய நகர்ப்புற மற்றும் கிராமப்புற அமைப்புகள் என 1,25,000 அரசியல் சார்ந்த பதவிகள் உள்ளன. மக்களுக்குள்ள பிரச்சனைகளை கவுன்சிலர் மூலம் பஞ்சாயத்து தலைவரிடம் கொண்டு செல்ல வேண்டும். பஞ்சாயத்து தலைவர் கலெக்டர் மூலம் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு தகுந்த நிதி ஒதுக்கி தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி மக்கள் நலத்திட்டங்களுக்கு முழுமையாக சென்று சேருவதில்லை. 40,000 மதிப்புள்ள சட்டமன்ற பதவியை வெற்றி பெற செய்ய தேர்தல் துறைக்கு காட்டும் செலவு கணக்கு 40 லட்சம். கணக்கில் வராத செலவு 4 கோடி தோராயமாக. மாநிலத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் வார்டு மற்றும் கவுன்சிலர் சம்பளம் மாதம் 850 ரூபாய். இவர்கள் 40,000 முதல் 40 லட்சம் வரை செலவு செய்கிறார்கள். நாம் தேர்தலில் இதைப்போல செலவு செய்தால் அதை திரும்ப சம்பாதிக்க தோன்றும். அது லஞ்சத்திற்கு வழிவகுக்கும். அதனால்தான் இளைஞர்கள் மற்றும் மக்கள் சார்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டும். நாம் வெற்றி பெற்று வரும்போது வார்டு மற்றும் கவுன்சிலர் சம்பளம் உயர்த்தப்பட்டு லஞ்சத்திற்கு வழிவகை ஏற்படுத்தாமல் உருவாக்க முடியும். தேர்தலில் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் வயது வரம்பு 25. உள்ளாட்சி வார்டு மற்றும் கவுன்சிலர் பதவி வயது வரம்பு 21. தமிழகத்தில் முறையாக மக்கள் நலப்பணிகளை செய்யாமல் இருப்பவர்கள் யாரென்றால் வார்டு கவுன்சிலர்கள்தான். தமிழக மக்கள் தொகையில் சராசரியாக 600 பேருக்கு ஒரு கவுன்சிலர் என்று மொத்தமாக 1,25,000 பேர் உள்ளனர். இவர்களை வைத்து பல மக்கள் நலத்திட்டங்களை செய்ய முடியும். ஆனால் இவர்களில் பெரும்பாலானோர் கட்ட பஞ்சாயத்து, அரசின் கான்ட்ராக்ட், டெண்டர் மூலம் கொள்ளையடிப்பது போன்ற வேலைகளை தான் செய்து வருகின்றனர். இது போன்ற பதவிகளுக்கு இளைய சமுதாயம் வர முடியாதபடி சம்பளம் என்று ஒன்று கிடையாது. மாதப்படி ரூபாய் 850 மட்டுமே அளிக்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் சம்பாதிப்பது லட்சங்கள் முதல் பல கோடிகள் வரை. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் பதவிகள். ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவி 1,10,488. பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவி 8,475. நகராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவி 3,782. மாநகராட்சி மேயர் மற்றும் உறுப்பினர் பதவி 830. சட்டமன்ற உறுப்பினர் 234. நமது தமிழகம் மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் மற்றும் விவசாயத்தின் அழிவு, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மதுவால் அழியும் குடும்பங்கள், ஊழல் போன்ற பல இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. வாருங்கள் இளைஞர்களே, 1,25,000 அரசு பதவிகள் நமக்காக காத்திருக்கின்றன. 2016 இளைஞர்களின் ஆட்சி அமைப்போம்.